பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜி பிருந்தா பேசுகிறேன். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு உடனே நினைவுக்கு வருவது வந்து அம்மன் கோவில். அம்மன் கோவில் தான் ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு உடனே தோன்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு வந்து இந்த ஆடி மாதத்தில் பண்ணுவோம். இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளோட திருவிழாக்கள் வந்து தொடங்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா, இதை வந்து சூரியன் வந்து ஆடி மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறனால கடக மாதம், அப்புறம் இது வந்து பெண் மாதம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. பாண்டவர்கள் வந்து போருக்கு போகும்போது ஆடி மாதம் முதல் நாளில் தான் வந்து வழிபாடு பண்ணிட்டு தொடங்கினதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா, தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் வந்து தொடங்கக்கூடிய மாதம் வந்து ஆடி மாதம். அதாவது தை மாதம் முதல் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இதை வந்து தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. ஆடியிலேருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இதை வந்து உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி பகல், இரவு அப்படின்னு 2 பொழுது இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தேவர்களுக்கும் பகல், இரவுன்னு 2 பொழுது இருக்குது. இப்போ நம்ம ஈவினிங்கில் எப்படி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம், அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம். இந்த ஈவினிங் இருக்கு இல்லைங்களா, இந்த 6 to 8 உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 6 to 8ங்கிறது தான் தேவர்களுக்கான மாலை நேரம். ஓகேவா? அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துடுறோம். ஸோ தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அதுக்காக தான். ஸோ ரொம்ப 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 சிறப்பான மாதம். ரொம்ப ஒரு அழகான மாதம் ஆடி மாதம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாதங்களில் ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு ஆடி மாதமும் மார்கழி மாதமும் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல காற்று இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு மாதம் ஆடி மாதம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து தெய்வ வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்பான நாட்கள் தான். ஓகேங்களா? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடியில் வர ஞாயிற்றுக்கிழமை, ஆடி பூரம், இதில் பார்த்திங்கன்னா நாகப்பஞ்சமி. ஸோ நிறைய சிறப்புக்குரிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம். நம்ம அழகாக என்ன பண்ணலாம்னா, வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு வீட்லேயே வந்து மாவிளக்கு போட்டு அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பொதுவாக இந்த மாதத்தில் வந்து எல்லாருமே வந்து கூழ் வந்து அம்மனுக்கு படைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கூழ் குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு நம்மளுக்கு பருவகால மாற்றமாகும். ஸோ இப்போ இந்த கூழ் குடிக்கும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி, உடம்புக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து கூழ் கொடுக்கறது. அதனால் கட்டாயம் வந்து அதை எல்லாருமே உணவில் எடுத்துக்கணும். நம்மளும் சாமிக்கு படைச்சு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா, அம்மனுக்கு வந்து வளையல் மாலை போடுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு நம்ம வந்து வளையல்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த பூஜையில் கலந்துக்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கட்டாயம் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஆடி 18. ஆடி 18 கம்பல்சரி நம்ம எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. கிராமப்புறங்கள்லாம் இன்னுமே வந்து இதை விசேஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு புறப்பட்ட மாதமாகவும் இந்த ஆடி மாதம் முதல் நாளை வந்து சொல்லப்படுறது. ஆடி மாதத்திற்கான பலன்கள் பார்க்குறோம். ஆடி மாதத்தில் மேஷ ராசிக்கான பலன்கள். பொதுவாக இந்த மேஷ ராசிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சரராசி, இது ஒரு ஆண் ராசி, ப்ளஸ் இது ஒரு நெருப்பு ராசி. ஸோ இது சொல்லும் போதே தெரியுதுங்களா? அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியோட சின்னம் பார்த்திங்கன்னா ஆடு வரும். ஸோ அவங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. என்ன ஒர்க்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க கொடுக்குற வேலையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல வந்து குரு, சுக்கிரன். ஸோ பொதுவாக வந்து நம்மளுக்கு தெரியும் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறனால நம்ம பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? எனக்கு எனக்கு ப்ரமோஷன் வரல, நான் செஞ்ச வேலைக்கான பலன் கிடைக்கல, தயவுசெய்து அதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நிதானமாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் வராங்க. அப்போ 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது ஜாலி தான். 3ல் சுக்கிரன் வர்றதுனால பெண்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த தோடு மாற்றணும், இல்லை வளையல் மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல கை மேலே பலனாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அது சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். ஓகேங்களா? உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதனால அந்த ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால. ஸோ அதே இடத்துல புதன் இருக்காரு. ஸோ குடும்ப மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சூரியன் இருக்கிறனால கொஞ்சம் உடம்புல வந்து டயர்ட்னஸ் அதிகமாகும்.
அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ சுகஸ்தானம் கொஞ்சம் பலகீனமாகும். ஓகேங்களா? அடுத்து 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஸோ இப்ப குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, கோச்சாரத்துல 5ல கேது இருக்காரு இல்லையா? ஸோ நீங்க வந்துட்டு இந்த குகை கோவில்கள் அந்த மாதிரி நரசிம்மர் கோவில், இந்த மாதிரி குகையில இருக்கிற கோவில்கள் இருக்கும் இல்லைங்களா? அங்க நீங்க வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, சிவன் வழிபாடு பண்ணுங்க. அந்த அந்த 5ஆம் இடத்துல கேதுவோட தாக்கம் வந்து நம்மளுக்கு கட்டாயம் குறையும். ஓகேங்களா? உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் இருக்காரு இல்லையா? அவர் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. ஸோ 6ல இருக்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு தைரியம் தான். ஓகே. நம்ம செவ்வாய் அங்க உட்கார்ந்து நம்மள ஃபுல்லா காப்பாத்திருவாரு. எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது சிறப்பா இருக்கு. ஒண்ணும் பெரிய மைனஸ் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு 11த் ஹவுஸ்ல இருந்துட்டு கொட்டி குடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா. ஓகேவா? ராகு 11த்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெறைய அதிர்ஷ்டமும் கிடைக்கும். ஸோ வெளிநாடு போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு பலிதமாகும். ஓகேங்களா? அடுத்து ஜென்ரலா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 12ஆம் இடத்துல சனி பகவான் அழகா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு 12ஆம் இடத்துல இருக்கறனால கட்டாயம் அலைச்சல், திருச்சல் இதெல்லாம் உண்டு. இரவுல வந்து தயவு செய்து கண் விழிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு தூக்கத்த அவாய்ட் பண்ணாதீங்க. பகல்ல தூங்கவே தூங்காதீங்க. கட்டாயம் கண் விழிச்சிருக்கணும். பகல்ல தூங்கிரவே தூங்கிராதீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓவரால் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஸோ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால, அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஸோ அத மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிறது நல்லது. ஸோ பொதுவாவே வந்து அந்த மேஷ ராசியில வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கிறனால, படிப்புல ஞானம் இருக்கும். இருந்தாலுமே அந்த கேது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அ ஸ் அ உணவு உணவு விஷயத்திலயும் கொஞ்சம் நம்ம அக்கறையா இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அதில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதுலலாம் வந்து இப்ப எதுவும் பெருசா நம்ம முயற்சி பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ குழந்தைங்க வந்து படிப்புல கவனம் செலுத்துங்க. அன்னன்னைக்கு லெசன்ஸ் அன்னன்னைக்கே முடிச்சுட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி குகை வரை கோவில்கள் போயிட்டு வர்றது நல்லது. விநாயகர் வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிறப்பா இருக்கு ஆடி மாதம். நல்ல அம்மன் அருளோட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா கடந்து செல்லும். ரிஷப ராசிக்கான ஆடி மாத பலன்கள். எப்பயுமே கொஞ்சம் அன்பு அதிகமா இருக்கக்கூடியவங்க ரிஷப ராசி. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. நிலத்தத்துவம். ஸோ கொஞ்சம் பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும் இவங்க கிட்ட. ஸோ இப்ப இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்துல சூப்பரா இருக்காரு. கூட குருவோட இருக்காரு. ஸோ ஆல்ரெடி குருவே உங்களுக்கு கொட்டி குடுத்துட்டு இருக்காரு. பத்தாததுக்கு உங்க ராசி அதிபதியும் அங்க போய் இன்னும் வந்து மேலும் வலுவேத்துறாரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், குரு இருக்கிறது வந்து குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கும். நல்ல விசேஷங்களுக்கு கலந்துக்கிறது இது எல்லாமே கட்டாயம் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அப்ப 3ல சூரியன் இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் குடுக்கும். ஸோ 3ல சூரியன் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ பதவி உயர்வு கிடைக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். ஸோ அ புதன் இருக்கிறனால அது கொஞ்சம் மைனஸ் இருந்தாலும் பெரிய லெவல்ல பாதிக்காது உங்களுக்கு. ஸோ 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இந்த கேது பயிற்சி ஆகுற வரைக்குமே, அ நம்ம இந்த சுகஸ்தானம் இல்லையா? அந்த இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அதனால அதுல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குறைபாடுகள் இருக்கும். நம்ம அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல கேது இருக்காரா? ஸோ இந்த சந்திரன் நீங்க பிரவேசிக்கிற காலத்துல கொஞ்சம் நம்மளுக்கு உடல் ரொம்ப டயர்ட் ஆகுறது, ஃபீவர் ஆகுறது, சாப்பாடு சரியா சாப்பிட முடியாம போறது, தூக்கம் கெட்டுறது இதெல்லாம் ஏற்படும். பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, பூரம் நட்சத்திரம் இப்ப உத்திரம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில டிராவல் பண்ணும்போது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பாரு. ஸோ அப்ப வந்து ஹெல்த் விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ அது நல்லது. அதேபோல 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுமே கொஞ்சம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபீவர் இல்ல வயித்து வலி இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். ஸோ கவலைப்பட வேணாம் சரியாயிடும். ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ எப்பவும் சொல்ற மாதிரி தான், இந்த தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால, தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்தி, ஆ கொண்டு போய் நம்மள சிக்க வச்சுருவாரு. சரிங்களா? ஸோ அதில கொஞ்சம் கவனமா இருங்க. ஆஸ் யூசுவல் 11த் ஹவுஸ்ல சனி இருக்காரு. ஸோ கொட்டி குடுக்குற சனி இவரு. கெட்டியா புடிச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது இந்த 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல செவ்வாய். அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால. அதே மாதிரி இந்த கத்தி இதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க இல்லையா? அந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் ஹேண்டில் பண்ணும்போதுமே கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, படிப்பு விஷயத்துல
கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து குழந்தைகள் விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்துக்கிறது. ரிஷபராசி நேயர்கள் வந்து குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்சதுன்னா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கட்டாயம் போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு.